வணக்கம் மக்களே, கதை போமா. கவுண்ட் டவுன் 12 1 2 days. ஸோ இன்று நம்ம பார்க்க போகிற படம் வந்து செந்தூர பாண்டி. இந்த படம் வந்து 1993 ரிலீஸ் ஆச்சு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ரொமான்டிக் ஆக்ஷன் ஃபிலிம் வித் சென்டிமெண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த படத்தில் யார் யார் நடிச்சிருக்காங்கன்னா, கேப்டன் விஜயகாந்த் அவர்கள், கௌதமி, விஜய் மற்றும் யுவராணி. ஸோ இந்த படத்துக்கு திரைக்கதை டைரக்ஷன் வந்து S.A. சந்திரசேகர், அவருடைய அப்பா தான். இந்த கதை வந்து சோபா சந்திரசேகர், அவருடைய அம்மா. ஸோ இந்த படத்துக்கு மியூசிக் வந்து தேவா. ஸோ இந்த படத்தில் என்னென்னா, இந்த படத்துக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது. எப்படின்னா, விஜயகாந்த் அவர்கள் பல படம் நடித்திருந்தாலும் 1981 சட்டம் ஒரு இருட்டறைன்னு ஒரு படத்தில் நடித்தார். அந்த படத்தில் வந்து ஸ்டோரி வந்து யார், சந்திரசேகர், அதான் S.A. சந்திரசேகர். இவர் வந்து மியூசிக் டைரக்டர் வந்து சங்கர் கணேஷ். ஸோ இந்த படத்துக்கு வந்து டைரக்ஷன் மட்டும் இல்லை, திரைக்கதையும் S.A. சந்திரசேகர் அவர்கள் தான், கதையும் சோபா அவர்கள் தான். ஸோ இந்த படம் வந்து விஜயகாந்துடைய கரியரில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்தது. எது? இந்த சட்டம் ஒரு இருட்டறை நல்ல பிக் ஹிட்டு. விஜயகாந்த் நல்ல ஆடியன்ஸை ரீச் ஆன படம் இது. ஸோ அதனால் என்ன நினச்சாரு, விஜய் அவர்களும் பல படங்களில் நடித்தாலும் ஒரு எஸ்டாப்ளிஷான ஹீரோவோட நடித்தா இன்னும் விஜய் அவர்களுக்கு ஆடியன்ஸ் நல்லா ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஜயகாந்த் அவர்களையும் வைத்து ஒரு கதையை ரெடி பண்ணிக்கிட்டு விஜயகாந்த் அவங்க அப்ரோச் பண்ணியிருக்காரு. விஜயகாந்த் அவர்களும் இதுக்கு உடனே ஓகே சொல்லிட்டாராம். இந்த படத்துக்கு பேமெண்ட்டு கூட அவர் வாங்கலையாம். ஸோ ஸ்வீட். ஸோ அந்த மாதிரி நடித்து கொடுத்த படம் தான் இந்த செந்தூர பாண்டி. ஸோ இந்த செந்தூர பாண்டியில் வந்து நடிக்கும் போது பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு படம் வேறு ஒரு ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்ட் ஹீரோவோட இவர் நடிக்கிறாரு. ஸோ அந்த படம் நடிக்கும் போது இதில் வந்து விஜயகாந்த் அவருக்கு தம்பியாக நடிப்பார். இந்த படத்தில் வந்து எமோஷ்னல் பாண்டு தான் அதிகமாக இருக்குமா. ஆனால் ஸ்க்ரீன் இவங்க ரெண்டு பேருமா சேர்ந்து வர ஸ்க்ரீன் சீன் வந்து குறைவாக இருந்தாலும் இது வந்து நல்லா ஆடியன்ஸை நல்லா ரீச் ஆச்சு. இது வந்து எமோஷ்னல் சீனில் கூட நல்லா நடிப்பார் விஜய் அவர்கள். எல்லாருமே இவரை ப்ரைஸ் பண்ணாங்களாம், யார், மக்கள்லேருந்து எல்லாருமே. ஸோ இவராலையும் இந்த மாதிரி எமோஷ்னல் சீனெல்லாம் கூட நடிக்க முடியுமா அப்படின்னு ப்ரூவ் பண்ண படம் இது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் விஜயகாந்த் அவருடைய சப்போர்ட்டு இவருக்கு ரொம்ப அதிகமாகவே இருந்ததாம். ஸோ என்னென்னா ஒரு கைடிங் கொடுத்தாராம், என்கரேஜ் பண்ணாராம், ஒரு கைட் பண்ணாராம் எமோஷ்னல் சீனில் எப்படி நடிக்கணும்னு. ஸோ நல்ல மென்டாராக இருந்திருக்காரு இந்த விஜய்க்கு. இந்த படத்தில் ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கறதுக்கும் அதே மாதிரி நல்லா நடிக்கிறதுக்கும். ஸோ இந்த படம் நடிக்கும் போது அப்படி ஒன்றும் விஜய் அவர்களுக்கு ஒரு பயங்கரமான ஹீரோ இமேஜோ இல்லை பஞ்ச் டைலாக்கோ இல்லை இன்ட்ரோ சாங்கோ அந்த அளவுக்கு அவர் வளரலை. ஆனால் இந்த படம் வந்த பிறகு அவர் இந்த லெவலுக்கெல்லாம் அவர் ரீச் பண்ணிட்டார். புரியுதுங்களா? ஸோ அந்த அளவுக்கு இந்த படம் வந்து ஆடியன்ஸை ரீச் ஆச்சு. ஸோ இந்த படம் வந்து பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த்து யாருக்குன்னா விஜய் அவர்களுக்கு. எப்படின்னா, ஃபேமிலி ஆடியன்ஸு அதிகமாக வந்த படம், சேகரித்து கொடுத்த படம் வந்து இந்த செந்தூர பாண்டி. ஸோ செந்தூர பாண்டி அதனால தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, விஜயகாந்த் அவர்களுக்கும் விஜய்க்கும் ஒரு ஸ்பெஷல் பாண்ட் எப்பயுமே இருக்கும். எப்படின்னா, அவர் முதல்ல நடித்த படம் வெற்றி, குழந்தை நட்சத்திரமாக நடிக்கும் போது சின்ன விஜயகாந்தாக நடிச்சிருப்பார். அதுக்கு பிறகு பல படங்களில் வந்து விஜயகாந்தோட குழந்தையாக நடிச்சிருக்காரு. இந்த மாதிரி அதே மாதிரி அவர் லீட் ரோல் நடித்த பிறகும் விஜயகாந்த் அவர்களுடன் சேர்ந்தும் நடிச்சிருக்காரு. ஸோ அதனால் இவருக்கு ஒரு தனிப்பட்ட மரியாதை, ஒரு பாண்டு விஜயகாந்த் அவர்களிடம் உண்டு. விஜயகாந்த் அவர்கள் இறந்த அன்று கூட அங்கே போயிட்டு நீங்கள் அந்த இமேஜ், அந்த வீடியோ, இந்த வெப்சைட்டெல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி அவர் வந்து ஃபீல் பண்ணதே நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் விஜயகாந்த் அவர்களுடைய பக்கத்தில் நின்று 1 நிமிஷம் 2 நிமிஷம் கண்ணீர் அஞ்சலி செலுத்திட்டு அதுக்கப்புறம் அவங்க மனைவி பிரேமலதா அவர்களையும் பார்த்து ஒரு கன்சோல் பண்ணிவிட்டு கண்ணீர் விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அங்கே இருந்துட்டு தான் வந்தார். ஸோ அதிலே தெரிஞ்சது அவர் எந்த அளவுக்கு பாண்ட் இருந்திருக்கோம், அவர்கிட்ட எந்த அளவுக்கு அவர் விஜயகாந்த் அவர்கள்ட்ட மீது மதிப்பு வச்சுருக்காருன்ட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவரும் அதை மற்றவர்கள் செய்தார். எப்படின்னா, அவரும் பாருங்கள், ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் ஹீரோ ஆன பிறகும் அறிமுக கதாநாயகன், அறிமுக கதாநாயகி, காமெடி, எல்லோருக்கும் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்து எல்லோரும் வளரட்டும், நாமும் வளருவோம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டோடு இருந்தது. இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். விஜய் அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் 2வது டெத் ஆனிவர்சரி, அதான் 28/2025 இப்போ வந்தது பாருங்கள், நேற்று அன்று வந்து
தமிழக வெற்றி கழகம் அதனுடைய தலைவராக ஒரு எக்ஸ் தளத்தில் என்ன பதிவிட்டிருக்காருன்னா, மக்களின் இதயங்களில் அழியாத இடத்தை செதுக்கிய புரட்சி கலைஞருக்கு மரியாதை அப்படின்னு போட்டிருக்காரு. அந்த அளவுக்கு அவர் மீது அவர் வைத்திருந்த மதிப்பு, மரியாதை, அன்பு, பாசம் எதுவுமே குறையலைன்றதை காட்டுது. ரைட்டு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர், பாய்.